ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃப்ரம் ஆகஸ்ட்லேருந்து நம்ம 2026 எக்ஸாம் வரைக்கும் நம்மளோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, நம்மளோட வீடியோவில் என்ன இருக்கும்னா, நம்மளுடைய டே பை டே ஆன டார்கெட்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோம், ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ், ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அண்ட் தென் நம்ம என்சிஆர்டிஸ், அப்போ எஸ்சிஆர்டிஸ் நீடட்னா அதோட ரெஃபரன்ஸ் புக்ஸ், இது எல்லாத்தையும் வந்து நம்ம எப்படி படிக்க போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கான வீடியோன்றதை விட இது எனக்காக ஒரு டிசிப்ளினை க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக நான் எடுத்துட்ட சேலஞ்ச் இதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்களும் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 டேஸ் நம்மளுடைய டார்கெட், அதாவது கரெக்டாக வந்து 300 டேஸ் வந்து இருக்குது நம்மளுடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு 2026 எக்ஸாமுக்காக. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆகஸ்ட்டில் இருக்கோம். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல் அண்ட் மே. நான் என்னோடய ஸ்டடி பிளான் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, என்னோடய ஸ்டடி பிளான் வந்து ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஜியாகிரஃபியை வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்மளுடைய ஃபுல் அண்ட் ஃபுல்லோடைய நம்ம எய்ம் என்ன, ஜியாகிரஃபியை கவர் பண்ண. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் இருக்கோம். ஆகஸ்ட்டில் நம்ம வந்து ஜியாகிரஃபியை கவர் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி முடிஞ்சவொடனே அடுத்தது வந்து என்விரான்மெண்ட்டுக்கு நமக்கு மோர் ஆர் லெஸ் டைம் தான் எடுத்துக்கும். இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மெயின்ஸ்க்கான சிலபஸையும் வந்து ஒரு சில டாப்பிக்கை வந்து சேர்த்து படிக்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து கவர் பண்ண போகிறோம். எக்கனாமிக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியா முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் வந்து கவர் பண்ண போகிறோம். அண்ட் மெடிவலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சொசைட்டியை வந்து கவர் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து சயின்ஸ் அண்ட் டெக். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜியாகிரஃபி பார்த்தோன்னா ஏன் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோன்னா, ஜியாகிரஃபியோட வெயிட்டேஜ் வந்து இப்போ நியர் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜியாகிரஃபி ப்ளஸ் கூட வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை படிச்சுக்கலாம். ஜியாகிரஃபி படித்தா தான் நம்மளுக்கு வந்து என்விரான்மெண்ட் வந்து புரியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு இடம். அதனால் வந்து அது வந்து படிக்கிறோம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி. ஆனால் வந்து எனக்கு ஜியாகிரஃபி இன்ட்ரெஸ்ட்டுன்றதுனால முதல்ல நம்மளுக்கு இந்த ஃபீல்டை வந்து லவ் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம லவ் பண்ணலைன்னா நம்ம அந்த ஃபீல்டில் இருக்க முடியாது. ஸோ எனக்கு பிடிச்ச சப்ஜெக்டான ஜியாகிரஃபியை வந்து ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து என்விரான்மெண்ட் வந்து ஜியாகிரஃபி படித்ததுக்கப்புறம் என்விரான்மெண்ட். அடுத்தது வந்து எக்கானமி. இப்போ நம்ம எப்போவுமே 1 மந்த் நான் கிரேஸ் பீரியட் வச்சு பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ அடுத்த மாதமே ரொம்ப ஹெக்டிக்கான இது படித்தோன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து 1 மந்த் ஈஸியான சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்த மந்த் கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட். இப்போ இதில் என்விரான்மெண்ட்டில் கிடைக்கிற டைமை நான் பாலிட்டி எதனா மிஸ் பண்ணியிருந்தாலும் படிக்கலாம், எக்கனாமி எதனா மிஸ் பண்ணியிருந்தாலும் சேர்த்து படிக்கலாம். அடுத்தது வந்து மாடர்ன் இந்தியா ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட், அதனால் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்ஷியன் மெடிவல் வந்து லேட்டராக படிச்சுக்கலாம். சொசைட்டி, சயின்ஸ் அண்ட் டெக். இல்லை சயின்ஸ் அண்ட் டெக்கும் என்விரான்மெண்ட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம வந்து என்சிஆர்டி ஜியாகிரஃபியோட என்சிஆர்டி, அப்புறம் வந்து ரெஃபரன்ஸ் புக்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கவர் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லியும் அனலைஸ் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஆஃப் ஜியாகிரஃபி, ப்ரிலிம்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எம்சிக்யூ. அந்த சண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீக் ஃபுல்லாக நம்ம என்ன படித்தோமோ அதுக்கான டெஸ்ட்டை வந்து நம்ம எம்சிக்யூ வந்து போட்டு பார்க்கலாம். ஓகேங்க? இது எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸை வந்து கவர் பண்ணிடலாம். சிலபஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ போடுறேன். நாளையிலேருந்து நம்மளுடைய கவுண்டவுன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா 1 to 31 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வி ஃபினிஷ் ஜியாகிரஃபி. ஓகேங்களா? என்சிஆர்டிஸ் ப்ளஸ் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல், அப்புறம் வந்து நம்ம இது ரெண்டுத்தையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினும் எம்சிக்யூ. முக்கியமாக உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா
சிசேட்டு வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சிசேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். அதாவது வந்து இப்போ நம்ம என்ன தான் மேக்ஸ் பேக்ரவுண்டாகவே இருந்தாலும் நம்ம இப்போத்துலேருந்து டெய்லி ஒரு 1 hour ஒரு கிளாஸஸ் இல்லை ஒரு டாபிக் வச்சுட்டு அதில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம இப்போத்துலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம ப்ளிம்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம். நான் ஏன் இவ்வளோ டைம் கொடுத்துருக்கேன்னா இதுதான் பெஸ்ட் டைம். இப்போ நம்ம இதுக்கு இவ்வளோ எஃபெக்ட் போட்டு பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நம்ம வந்து சொசைட்டி, ஐஆர், அப்புறம் வந்து வேறு சில ஈஸியான டாபிக்ஸ், மெயின்ஸுக்கு தேவையான சோஷியல் ஜஸ்டிஸ், அப்புறம் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஐஆர், அப்புறம் வந்து இன்னும் வேறு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் நம்ம கவர் பண்ணிக்கலாம். நம்ம டைம் கிடைக்கும் போது இதில் நம்ம இது பண்ணிக்கலாம். மெயினாக ப்ரிஃபரன்ஸாக எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு வெட்டரனாக இருக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே வந்து இப்போ நீங்கள் இந்த இதுக்கே புதுசாக வந்திருக்கீங்கன்னும் போது நீங்கள் டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைக்காது. நானே பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து மார்ச்சோடு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஏப்ரல் ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின், எம்சிக்யூஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சொசைட்டி இந்த மார்ச்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மார்ச்லேருந்தே வந்து நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேக்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் மட்டும்தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல் இது எல்லாத்துலேருந்துமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் சீரீஸ் மோஸ்ட்லி இம்பார்ட்டண்டான, அதாவது பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நவம்பருக்குள்ளேயுமே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இது எல்லாருமே டிசம்பர் கூட வச்சுக்கோங்க, இந்த 5 மந்த்துக்குள்ளேயே வந்து நம்ம மேஜர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இது கீழே இருக்கிறது எல்லாமே மைனர் சப்ஜெக்ட்ஸ் தான். இது கூட வந்து டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் ரிவிஷன் இது எல்லாமே பண்ணும்போது மேல வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷனையும் சேர்த்து பண்ணும்போது நம்ம இப்போ நம்ம இந்த நடக்கிற ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். சிசேட்டை 1 hour டெய்லியும், என்சிஆர்டிஸ், ரெஃபரன்ஸ் புக்ஸு அதை படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின், எம்சிக்யூ வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். இதுதாங்க என்னோடய ப்ராட் பிளான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன் என் சைட்லேருந்துன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி டார்கெட்ஸ். ஓகேங்களா? நான் வந்து என்ன வந்து டார்கெட்டாக வச்சு படிக்கிறேனோ அந்த வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விலாக் பண்ணுறேன். விலாக்ஸ் ப்ளஸ் வந்து வீடியோவாக எடுத்து போடுறேன். டே 300லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டே வந்து ஸ்டார்ட். ஓகேங்களா? அதாவது ஆகஸ்ட் 1 நம்மளுடைய விலாகை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்க்ளூடிங் சண்டேஸில் என்ன நடக்குதுன்றது கூட, அதாவது நம்மளுக்குன்னு ஒரு பஃபரிங் பீரியட் இருக்கும்ல, அதில் கூட நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் என்னோடய விலாக்ஸ், நான் எப்படி என்னோடய யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி தான். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களோட கமெண்ட்ஸையும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன், நம்ம எல்லாருமே சேர்ந்து எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் ஒரு விஷயத்தை வந்து மட்டும் நான் நம்புகிறேன், என்ன சொல்கிறது, நம்ம நல்லதே பண்ணால் நம்மளுக்கு நல்லதே கிடைக்கும். ஐ பிலீவ் இன் தட். ஓகேங்களா? நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து நம்மளுடைய ஆகஸ்ட் 1 நம்மளுடைய விலாகை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மை ஃபஸ்ட் விலாக்ஸ். ஓகேங்களா? அது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நைட்டு ஒரு 11 o'clock உங்களுக்கு வந்து டெய்லி வந்து ஒரு விலாக் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் நான். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ வந்து நம்ம சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எப்படி அனலைஸ் பண்ணணும் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதில் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லியும் என்ன படிக்கிறேன், என்னென்ன லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன், என்னால் முடிஞ்சால் அந்த வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.